பிப்ரவரி மாதம் 12ஆம் திகதி. நேற்று இலங்கை சரித்திரத்தில் ஒரு முக்கியமான தினம். ஒரே நாளில் 12 பேருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்ட தினம். முழு நாடும் எதிர்பார்த்து காத்திருந்த பொதுஜன பெரமுன பாராளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கோரளவின் வழக்கு தீர்ப்பு நேற்று கம்பஹா மேல் நீதிமன்றத்தில் வாசிக்கப்பட்ட பிறகு சமூக ஊடகங்களிலும் இலத்திரனியல் ஊடகங்களிலும் கலவையான கருத்துக்கள் நிரம்பியிருக்கின்றன. அமரகீர்த்தி அத்துக்கோரள 2020ஆம் ஆண்டு பொலன்னறுவ மாவட்டத்தில் பொதுஜன பெரமுன சார்பாக தேர்வு செய்யப்பட்டவர். பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் என்பதற்காக அவர் ஒன்றும் மோசமான நபர் கிடையாது. அவர் இயல்பிலேயே அமைதியான சாந்தமான ஆள் என்று சொல்லுகிறார்கள். அமரகீர்த்தி அத்துக்கோரளவுக்கு 2022ஆம் ஆண்டு மே மாதம் 9ஆம் தேதி அலரி மாளிகைக்கு வருமாறு அழைப்பு வருகிறது. நடக்கப் போகும் விபரீதத்தை உணராமல் அலரி மாளிகைக்கு செல்கிறார் அமரகீர்த்தி அத்துக்கோரள. நான் சொல்கின்ற காலப்பகுதியை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். பெட்ரோலும் டீசலும் கேஸும் கூகுளில் மட்டுமே கிடைக்கக்கூடிய யுகம். நாடு பஞ்சத்திலும் தட்டுப்பாட்டிலும் மூழ்கி இருக்க கோல்ஃபேஸ் புரட்சி நடந்து கொண்டிருந்த காலம் அது. புரட்சியாளர்களை மொத்தமாக அடித்து துவைத்து இடத்தை காலி பண்ண வைக்கக்கூடிய திட்டம் ஒன்றை அலரி மாளிகையில் இருந்து செயற்படுத்த நாடு முழுவதிலும் இருந்து பொதுஜன பெரமுனவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் அவர்களது அடியாட்களும் வருவிக்கப்பட்டிருந்தனர். ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ, சனத் நிஷாந்த போன்றோர் மிக முக்கிய பாத்திரமேற்றிருந்த அந்த கூட்டத்தில் அப்போதைய பிரதமர் மஹிந்த ராஜபக்சவும் உரையாற்றியிருந்தார். கூட்டம் முடிய ஏகப்பட்ட அடிபொடிகளும் இடுபடிகளும் கையில் புல்லுகள் சகிதம் அமைதி வழி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் மீது தாக்குதல் நடத்த போக டிஐஜி தேசபந்து தென்னக்கோனும் அதற்கு உடந்தையாக வழிவிட பெரும் அல்லோல கல்லோலமாக மாறியது. போராட்டக்காரர்களினுடைய துணைக்கு பொதுமக்களும் சேர்ந்து கொள்ள அடிக்க வந்தவர்களை எல்லாம் துவைத்து எடுத்தனர். பலருக்கு வீடு போகவே கிடைக்கவில்லை. வேற வகையில் போட்டு குளிப்பாட்டி எடுத்தார்கள். அவர்கள் வந்திருந்த பஸ்கள் அடித்து நொறுக்கப்பட்டன. அன்று இரவு ஆளும் கட்சியின் அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய வீடுகள் சேதமாக்கப்பட்டன, எரிக்கப்பட்டன. அமரகீர்த்தி அத்துக்கோரள அலரி மாளிகைக்கு வந்து சந்திப்பில் கலந்து கொண்டு விட்டு அவர் பாட்டுக்கு வீடு போய் கொண்டிருந்தார். அப்போது நாடு முழுவதும் பெரும் பதட்டம் சூழ்ந்திருந்தது. பொதுஜன பெரமுனவின் உள்ளூராட்சி உறுப்பினர்கள் கூட ஊர்களில் தலை காட்டவில்லை. அந்த அளவுக்கு மக்கள் வெறுப்பின் உச்சியில் இருந்தார்கள். இந்த நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கோரளவின் வண்டி நிட்டம்புவ நகரை தாண்டி போகும்போது ஆத்திரம் கொண்டிருந்த கும்பல் ஒன்று அவர் வாகனத்தை வழிமறித்தது. அமரகீர்த்தியினுடைய மெய்காப்பாளர் அவர்களை நோக்கி சுட அவர்களது வெறியின் பரப்பளவு மேலும் அதிகரித்தது. அப்போது மனிதாபிமானத்தை பற்றியோ கருணை உணர்வை பற்றியோ நீதி நேர்மை பற்றியோ வகுப்பெடுக்க யாருமே இருக்கவில்லை. சட்டமும் ஒழுங்கும் மொத்தமாக செத்துப்போயிருந்தது. அமரகீர்த்தியை சூழ்ந்து கொண்ட கும்பல் கையில் அகப்பட்டதால் தாக்க பரிதாபகரமாக அந்த இடத்திலேயே இறந்து போனார் அமரகீர்த்தி. இந்த விவகாரம் தொடர்பாக கடந்த 2.5 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்த குற்றப்புலனாய்வு திணைக்கள விசாரணைகளின் முடிவில் 41 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு தொடரப்பட்டது. வழக்கு விசாரணைகள் நடக்கும்போது 2 பேர் இறந்து போக 2 தலைமறைவாகி இருந்தார்கள். மிச்சமிருந்த 37 பேரில் 23 பேர் சகல குற்றங்களில் இருந்தும் விடுதலை பெற்றவர்களாக அறிவிக்கப்பட்டது. 2 ஒத்திவைக்கப்பட்ட 6 மாத சிறை தண்டனை கிடைத்தது. எஞ்சிய 12 பேருக்கு மரண தண்டனை அளித்து தீர்ப்பளித்தார் நீதிபதி ரஷ்மி சிங்கப்புலி. இங்கே ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். இந்த வழக்கின் தீர்ப்பு 3 நீதிபதிகள் கொண்ட அமர்விலேயே வழங்கப்பட்டிருக்கிறது. நீதிபதி ஒருவரின் அபிப்பிராயமோ இந்த 12 பேரினதும் குற்றம் சரியான முறையில் நிரூபிக்கப்படவில்லை என்றும் அவர்கள் மொத்தமாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்றும் இருந்தது. ஆனால் ஏனைய நீதிபதிகள் அவர்களுக்கு மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று தம் தீர்ப்புகளை எழுதியிருந்தனர். ஆகவே 2 பேர் ஆதரவு, 1 எதிர்ப்பு என்ற நிலை இருந்த போதிலும் பெரும்பான்மை அபிப்பிராயம் மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று இருந்ததால் அதுவே தீர்ப்பானது. தீர்ப்பை வழங்க முன்னர் ஏதாவது சொல்ல வருகிறீர்களா என்று குற்றவாளிகளை பார்த்து கேட்டார் நீதிபதி ரஷ்மி சிங்கப்புலி. எனக்கு 4 பிள்ளைகள் இருக்கிறார்கள். என் மூத்த மகளுக்கு வயது 22, இளைய மகளுக்கு வயது 2. அவர்களுக்கு தாய் இல்லை. இந்த சம்பவம் என் வீட்டின் முன்னால் நடந்த போதிலும் அதற்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை. நான் எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்லை என்றார் முதலாம் அவர். நான் இன்று என்னுடைய தந்தையுடன் இங்கே வந்தேன். என் தந்தை வெளியே இருக்கிறார். அவர் வயோதிபத்தால் தள்ளாடுகிறார். என் குடும்பத்தில் 6 பேர் இருக்கிறார்கள். நான் தான் என் தம்பி தங்கைகளின் படிப்புக்கு செலவு செய்கிறேன். என்னை விட்டுவிடுங்கள் என்றார் மற்றொருவர். எனக்கு 5 பிள்ளைகள் இருக்கிறார்கள். என் அக்கா இறந்து விட்டார். அக்காவின் பிள்ளைகளும் என்னோடு தான் இருக்கிறார்கள்.
நாங்கள் வாடகை வீட்டில் வசிக்கிறோம். இந்த இறப்புக்கும் எனக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. எனக்கு இந்த மரண தண்டனையை தருவதாயின் என் பிள்ளைகளுக்கும் சேர்த்து தாருங்கள். ஏனென்றால் நான் இல்லாமல் அவர்களால் வாழ முடியாது என்றார் இன்னொருவர். இப்படி ஆளாளுக்கு ஒரு சோக கதை சொல்ல நீதிமன்றம் மயான அமைதியில் உணர்ச்சி பிளம்பாக தகித்து கொண்டிருந்த போது விளக்குகள் அணைக்கப்பட்டன. மீண்டும் விளக்குகள் ஏற்றப்பட்ட போது அனைவரும் எழுந்து நின்றார்கள். நீதிபதி ரஷ்மி சிங்கப்புலி தீர்ப்பை படிக்க ஆயத்தமான போது மயான அமைதி நிலவியது. குற்றப்பத்திரிகை வாசித்த அவர் இவர்கள் அனைவரையும் வெளிக்கட சிறைச்சாலைக்கு கொண்டு போய் அடைக்குமாறும் ஜனாதிபதி தீர்மானிக்கும் ஒரு தினத்தில் தூக்கிலிடுமாறும் தன் தீர்ப்பை வாசித்து முடித்தார். இதனைத் தொடர்ந்து வெளியே குழுமியிருந்த குற்றவாளிகளினுடைய உறவினர்கள் பெரும் சத்தத்தில் அவலக்குரல் எழுப்பினார்கள். இதேவேளை இந்த தீர்ப்புக்கு பிறகு அன்று கோல்ஃபேஸ் அறகலையுடன் சம்பந்தப்பட்ட பலர் தம் அபிப்பிராயங்களை தெரிவித்து வருகிறார்கள். ஊடகவியலாளர் தரிந்து உடுவேகிதர தழுதழுத்த குரலில் ஒரு காணொலி ஒன்றை வெளியிட்டிருந்தார். தாம் அன்று மேற்கொண்ட புரட்சியின் சரியான பெறுபேறுகள் எதுவுமே இன்னும் கிடைக்கவில்லை என்றும், அன்று இலங்கையின் பொருளாதார நாசத்துக்கு காரணமான மக்களை வீதிக்கு இழுத்து போட்டு வன்முறையை தூண்ட காரணமானவர்கள் இன்னமும் சுதந்திரமாக இருப்பதாகவும், அமரகீர்த்திக்கு நடந்ததை நினைத்து தான் கவலைப்படுவதாகவும் மிகுந்த உணர்ச்சி வசப்பட்டிருந்தார் தரிந்து. இதே போல அறகலையவில் முக்கிய ஒருவரான அனுருத்த பண்டார ஜனாதிபதியையும் அரசையும் மிக கடுமையாக சாடியிருந்தார். அலரி மாளிகையில் போராட்டக்காரர்களை துரத்தி அடிக்க நடந்த சந்திப்பின் வீடியோ காட்சிகளை எல்லாம் மீளவும் தன்னுடைய பேஸ்புக் தளத்தில் பதிவேற்றிவிட்டு, அலரி மாளிகையில் அன்று எமக்கு எதிரான தாக்குதல் முயற்சி நடக்காது இருந்தால் அமரகீர்த்தி இன்று உயிருடன் இருந்திருப்பார் என்றும், இந்த அரசு இம்மீது தாக்குதல் நடத்திய பெரும் புள்ளிகளை பற்றி எந்தவித அக்கறையும் இன்றி இருக்கிறது என்றும் சாடியிருந்தார். இதே கோணத்தில் பலரும் தம் கருத்துக்களை பதிவு செய்திருந்தார்கள். அவர்கள் சொல்வதிலும் நியாயம் இல்லாமல் இல்லை. அமரகீர்த்தி அத்துக்கோரலுவின் கொடூர மரணத்துக்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஒருவருடைய உயிரை பறிக்கும் உரிமை யாருக்கும் இல்லை. ஆனால் இதெல்லாம் எவ்வாறு ஏற்பட்டது, சும்மா இருந்த போராட்டக்காரர்களை தூண்டியது யார் என்ற கேள்விகளுக்கான பதில்கள் முக்கியமானவை. 2.5 வருடத்தில் முடிந்து போன இந்த வழக்கு போல விவிஐபிக்கள் மேல் கொடுக்கப்பட்டுள்ள வழக்கம் இத்தனை சீக்கிரத்தில் முடியுமா என்பதுதான் இங்கே மக்கள் எழுப்பும் வினா. அதையெல்லாம் விடுங்கள். உச்ச நீதிமன்றம் 2023ஆம் ஆண்டு இலங்கையை வங்குரோத்தாக்கிய நபர்களின் பெயர் விலாசத்துடன் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இதில் ராஜபக்ச சகோதரர்கள் 3 பேர் அடங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு எதிராக அனுர அரசு எடுக்க போகும் நடவடிக்கை என்ன? இதே வேகத்தில் சட்டம் அவர்கள் மேலும் பாயுமா? அரசு சொத்து ஒன்றுக்கு சேதம் விளைவித்தால் வழக்கு முடியும் வரை பிணை கூட கிடையாது என்று சட்ட புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ள நாட்டில் அரச கஜானாவை சூறையாடி நாட்டையே மொட்டையடித்து திவாலாக்கியவர்களுக்கு கொடுக்க போகும் தண்டனை என்ன? மக்கள் இதையெல்லாம் மௌனமாக அவதானித்தபடிதான் இருக்கிறார்கள். இதேவேளை அமரகீர்த்தியின் வழக்குக்கு கொடுக்கப்பட்ட தீர்ப்புக்காக நீதிமன்றத்துக்கு தலை வணங்குவதாக பொதுஜன பெரமுனவின் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்திருக்கிறார். இதே சாகர காரியவசம் நாமலுக்கு எதிராக தீர்ப்பு வரும்போது என்ன சொல்கிறார் என்று பார்க்க வேண்டும். இந்த தீர்ப்பை இன்று ஆதரிக்கும் எதிர்க்கட்சி முகாமில் இருக்கும் இது போன்ற சிலர் அன்று ரணில் விக்ரமசிங்கவை சிறையில் அடைக்குமாறு கோட்டை நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த போது ஜேவிபியின் தலைமையகமான பலவத்தையில் எழுதப்பட்ட தீர்ப்பு என்று நீதிமன்ற வளாகத்திலேயே கத்தி கூப்பாடு போட்டு நீதிமன்றத்தை அவமதித்திருந்தார்கள். அவர்கள் அப்படித்தான். தமக்கு சாதகமாக தீர்ப்பு வரும்போது நீதிமன்றம் சுயாதீனமானது என்பார்கள், எதிராக தீர்ப்பு வரும்போது பலவத்தை என்பார்கள். இது எப்படியோ இந்த அரசு அன்று நீதிமன்றத்தை அவமதித்த எவருக்கும் எதிராக இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது துரதிர்ஷ்டவசமானது. இதெல்லாம் இப்படி இருக்க ஜனாதிபதி அனுரகுமார முழு நாடும் ஒன்றாக என்ற போதை ஒழிப்பு திட்டத்தின் வைபவம் ஒன்றுக்கு நேற்று நுவரெலியா சென்றிருந்தார். தோட்ட மக்களை சந்தித்த ஜனாதிபதிக்கு பலத்த வரவேற்பு அளிக்கப்பட்டது. கொழுந்து பறித்துக் கொண்டிருந்தவர்களின் கைகளை தழுவிக்கொண்ட ஜனாதிபதி வாஞ்சையோடு உறவாடினார். இந்த நாட்டினுடைய தலைவர் ஒருவர் இப்படி விளிம்பு நிலை மக்களுடன் இத்தனை நெருக்கமாக உரையாடிய முதல் சந்தர்ப்பம் இது என்று பலர் கருத்துக்களை பகிர்ந்திருந்தார்கள்.
இதே மக்கள்தான் 1750 சம்பளம் அதிகரிக்கப்பட்டதற்காக ஜனாதிபதி புகைப்படத்துக்கு மாலை மரியாதை அணிவித்திருந்தார்கள். அங்கு மக்களை சந்தித்த ஜனாதிபதி உரையாற்றும் போது 2026 இந்த நாட்டின் சட்டமும் நீதியும் யாருக்கும் சமம் என்று உணரும் ஆண்டாக இருக்கும் என்றும், தமக்கு யாரையும் பாதுகாக்க வேண்டிய தேவை இல்லை என்றும், தமக்கு பாதுகாப்பதற்கு எந்தவித போதைப் பொருள் வர்த்தகரும் இல்லை என்றும் சொல்லிக் கொண்டு போனார். ஜனாதிபதியின் உரை நன்றாகத்தான் இருந்தது. ஜனாதிபதி சொல்கின்ற நீதி கட்டமைப்புகள் மேலும் வேகம் எடுக்க வேண்டும். கோல்ஃபேஸில் அன்று மக்கள் நடத்திய போராட்டம் தான் கடைசியில் அனுர அரசை பதவிக்கு கொண்டு வந்தது. அப்படி போராட்டத்தின் வழியே அமைய பெற்ற அரசு அன்று போராட்டக்காரர்களுக்கு நடந்த அநீதிக்கு காரணமானவர்களுக்கு எதிராக இதுவரை எந்தவித சட்ட நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும், எல்லாமே மந்தகதியில் இயங்குவதாகவும் மக்கள் விசனம் தெரிவிக்கிறார்கள். நேற்று ஜனாதிபதியினுடைய உரையின் தமிழ் மொழிபெயர்ப்பு கடும் சொதப்பலாக இருந்ததாக சமூக ஊடகங்களில் பலத்த விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது. மொழிபெயர்த்தவர் பல இடங்களில் திண்டாடினார். எத்தனையோ வாக்கியங்களின் அர்த்தமே தலைகீழாக மாறியிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஜனாதிபதி பேசாமல் சிங்களத்திலேயே பேசியிருக்கலாம் என்று சில சிரேஷ்ட ஊடகவியலாளர்கள் பகிரங்கமாகவே அபிப்பிராயம் தெரிவித்திருந்தார்கள். லட்சக்கணக்கான மக்கள் தமிழ் பேசும் நாட்டில் தமிழ் மொழிக்குரிய அந்தஸ்தும் கண்ணியமும் பேணப்பட வேண்டும், வழங்கப்பட வேண்டும். தமிழ் மொழியை சமமாக நடத்துவதும் சட்டத்தின் ஆட்சியில் முக்கியமான ஒன்று. யாவரையும் சமமாக நடத்துவேன் என்ற ஜனாதிபதியின் பிரதான கோஷத்துக்குள் எம்மை வாழ வைத்த பழம்பெரும் தமிழ் மொழியும் உள்ளடங்கி இருக்கிறது என்றும், அதற்குரிய கௌரவம் பேணப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தி சொல்லி வைக்க விரும்புகிறோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.